9 ஆதாரங்கள் நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். ஸ்பாட் மகஜர், அதாவது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் ஆதாரம் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். நான் செந்தில் பாலாஜி ஆதாரம் கேட்டதுக்காக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், ஒரு இடத்துல ஒரு மகஜர் போட்டிருக்காங்க. 19/4/2026 10:45 மணிக்கு ஒரு 3 பேர்த்துக்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாக்காளர் பட்டியல் ஒரு லாட்ஜில் பிடிக்கிறாங்க. 19/4/2026 நைட்டு 11:30 மணிக்கு 1,86,000 ரூபாய் எஃப்ஐஆர் போட்டு மகஜர் போட்டிருக்காங்க. அந்த காப்பியெல்லாம் உங்களுக்கு தர்றேன். 20/4/2026 5:20 மணிக்கு எகெயின் பறக்கும் படை 80,000 ரூபாய் சீஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு செட்டி வீதியில் முறைப்படி காவல் ஆணையருக்கு கூட்டுறவு சார் பதிவாளர் எஸ் மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் சம்பந்தமாக இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் அவங்க 500 ரூபா நோட்டு எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்காங்க, 42,160. அதே போல் மொத்தமாக 8 கம்ப்ளைண்ட் மட்டுமே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இதுவரைக்கும் கடந்த 3 நாட்களாக 19, 20, 21 3 நாட்களில் 8 கம்ப்ளைண்ட்டு ஃப்ளையிங் சர்வேலன்ஸ் டீம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லாட்ஜஸ், குறிப்பாக கரூர்காரங்க, கரூரிலிருந்து செந்தில் பாலாஜினுடைய பினாமி கையும் களவுமாக பிடிப்பட்ட வீடியோவை தமிழகமே பார்க்குது. ஒரு காந்தியவாதி மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அது ஏன் பணம் இல்லை, அவங்க ஏன் ஆளுக இல்லை, அது ஏன் வாக்காளர் பட்டியல் இல்லை, அவங்க எனக்காக பணம் கொடுக்கலன்னா செந்தில் பாலாஜி ரோட்ல நடந்து போய் பணம் கொடுத்தாருன்னு யாரும் சொல்லல. செந்தில் பாலாஜினுடைய பினாமிகள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இந்த கரூர் கம்பெனி, டாஸ்மார்க் வசூல் கம்பெனி, அவர்கள் வந்து வீடு வீடாக 5,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கம்ப்ளைண்ட். அதுக்கு 8 மகஜர்